எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 60 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா, அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஸோ இது உண்மையாக நடந்ததுங்க. ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்கேம். என்னன்னா, ஒரு நபர் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட்டிங் ஹாலில். ஸோ அவங்களுடைய என்ன பண்ணுறது, அவங்க வந்து டிலே ஆகுது, ட்ராவல் டைம் வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது, டிலே ஆகுது. ஸோ அதனால் ஏர்போர்ட்லேயே வந்து வெயிட் பண்ணுறாரு. இவர் வந்து ட்ராவல் ஸ்கேம் அலர்ட்ன்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா, மலேசியாவிலேருந்து பேங்காக் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாருங்க. ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது, லேட் ஆகுது. உடனே வெயிட்டிங் ஹாலில் இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சும்மா தானே இருக்கோம், வர வரைக்கும் நாம் ஒய்ஃபைவை வந்து யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இவர் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணி வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி இவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காருங்க. யூஸ் பண்ணது என்னன்னா, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 செகண்டில் இவருக்கு வந்து நீங்கள் பேங்காக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, வேல்யூவான பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அவருக்கு மெசேஜ் வருது. என்னடா இது, நான் இங்கே தானே இருக்கேன், என்னோடய வாலெட் இங்கே தானே இருக்குது, பர்ஸு, ஸோ என்னுடைய நெட் பேங்கிங் சிஸ்டமும் இதில் தான் இருக்குது, அக்சஸ் யாருக்குமே கொடுக்கலையே, என் ஒய்ஃப் கூட தெரியாதே அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். அப்புறம் தான் யோசிக்கிறாரு, அடுத்தடுத்தது இவருக்கு மெசேஜ் வருது, மணி எடுத்த மாதிரி. உடனே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு சைபர் கிரைமில். அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணார் இல்லையா, இந்த இடத்துல ஸ்கேம் நடந்திருக்கு. ஹேக்கர்ஸ் வந்து இந்த ஒய்ஃபை மூலயமா ஹேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்குங்க, எப்படிலாம் அலர்ட்டாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், பார்த்துக்குங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். மோசடி கும்பல் அதிகமாக இருக்குது. ஏங்க, ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சது ஒரு குத்தமாக, அவர் ஏமாந்துட்டார், ஹேக் பண்ணிட்டாங்க ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனால். இது எப்படின்னு கேளுங்க. இந்த ஹேக்கர்ஸ் என்ன நேம் போட்டிருக்காங்கன்னா, ஏர்போர்ட் ஃப்ரீ ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நேமால் தான் அவர் வந்து ஏமாந்தார். அப்படி எப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் பார்த்துங்க. இப்படிலாம் வந்து கிரியேட்டை பண்ணும்போது ஏமாறுவாங்க தானே மக்கள். ஒய்ஃபை மூலயமா ஹேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்து குறை சொல்லலை. ஏர்போர்ட்டில் ஒய்ஃபை ஃப்ரீ நெட்டு வந்து கொடுக்குறாங்க தான் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கவங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஏர்போர்ட்டில் இந்த கவுண்டரில் இருப்பாங்களே அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு, இது உங்களோட ஒய்ஃபை தானா, இது கரெக்டாக, இந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் வந்து கரெக்டாக, ஒய்ஃபை நேம் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா? பி அலர்ட், எச்சரிக்கையாக இருங்க, மோசடி பண்ணுறாங்க, பார்த்துக்குங்க. அவர் என்ன பண்ணார், பேங்காக் அவர் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்துட்டானோ அமௌண்ட்டை. அடுத்தடுத்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு, அவருக்கு ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குதுன்னு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது கேஸ் என்னென்னா, முதல் கேஸ் சொல்லிட்டேன்னா, ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒய்ஃபை மூலயமா இவர் வந்து ஃபோனுக்கு இன்னொரு ஃபோனுக்கு வந்து இந்த ஸ்கேனர் மூலயமா வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஹேக்கர்ஸ் பார்த்துங்க, ஃப்ராடு ஸ்கேனரை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுவும் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை மூலயமா தான் இந்த நபர் வந்து ஷேர் பண்ணுறாரு. ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குதுன்னு தயவு செய்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க பொது இடங்களில். ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்டு, எச்சரிக்கையாக இருங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம், அதான் உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக கவனிங்க. என்னுடைய ஆடியன்ஸ் 221 மெம்பர்ஸ்க்காக நான் அங்கே வந்து பதிவை ஷேர் பண்ணுறேன். இது உண்மை நடந்த சம்பவம். ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்குதுன்றதுக்காக அந்த நபர் நிறைய பணத்தை வந்து இழந்துட்டார். இதை மீட்டு எடுக்கிறதுக்கு க்ரைமில் அவர் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து
என்னன்னு பார்த்தா இந்த ஃபோர்ஜரி நடந்திருக்கு, இந்த ஹேக்கர்ஸ். ஸோ அதனால் ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனை தயவு செய்து அவாய்ட் பண்ணி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க, எந்த சூழ்நிலையிலும். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க பாருங்கள், மோசடி பண்ணுறாங்க பாருங்கள். ஒய்ஃபை கனெக்ஷன் மூலயமா பண்ணுறாங்க, ஹேக் பண்ணியிருக்காங்க. பி அலர்ட், விழிப்புணர்வோடு இருங்க. ஸோ உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஃப்ரீ ஒய்ஃபை விஷயம் எந்த காலத்துலேயும் பொது இடங்களில் எதுவுமே பண்ணாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா, அலர்ட்டாக இருந்தாங்கன்னா, எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா எனக்கு நல்லது. மனமார்ந்த நன்றிகளும் கூட. See you later guys. உங்கள் சுகன்யா.